தமிழ் தங்கங்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறையில் வேலைவாய்ப்பு இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் 2020, 25க்கான வேக்கன்சிஸ் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நம்ம அப்ளை பண்ணணும். இயர் ஆஃப் பாசிங் பார்த்தீங்கன்னா 2020, 21, 22, 23, 24 முடித்தவங்களுக்கு மட்டும்தான். இது 1 இயர் அப்ரண்டிஸ் ட்ரைனிங்காக மட்டும்தான் கொடுக்குறாங்க. அப்ரண்டிஸ் ஆக்ட் 1973 படி தான் இதுக்கான வேலையை நிரப்புகிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரேடு ஏ அதில் இன்ஜினியரிங் முடித்தவங்க வருவாங்க. அதில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க இல்லையா, சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 460 வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 28 வேக்கன்சிஸ் இருக்குது. ஆர்கிடெக்சர் முடித்தவங்களுக்கு 12 வேக்கன்சி. மந்த்லி ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா 9000 ரூபாய் தருவாங்க. இது 1 இயருக்கு மட்டும்தான் நமக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 500 வேக்கன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கிரேடு பி கிரேடு போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடித்தவங்களுக்கு, அதில் சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடித்தவங்களுக்கு 150 வேக்கன்சி இருக்குது. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு 5 வேக்கன்சி இருக்குது. ஆர்கிடெக்சர் முடித்தவங்களுக்கு 5, 160 வேக்கன்சி டோட்டலாக இருக்குது. 8000 ஸ்டைஃபனாக மந்த்லி ஸ்டைஃபனாக கொடுப்பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு தான் நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் கிரேடு சி நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அவங்களுக்கு, அதாவது பிபிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிசிஏ, பிபிஎம் இவங்களுக்கெல்லாம் இருக்குது. 100 வேக்கன்சி இருக்குது. 9000 ரூபா மந்த்லி ஸ்டைப்பன் தருவாங்க. அதுவும் 1 இயருக்கு தான். இது பார்த்திங்கன்னா ரெகுலரில் முடித்தவங்க எந்த காலேஜில் முடிச்சிருக்கணும், எந்த மாதிரியான கோர்ஸை இது பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது அப்ளிகேஷன் டேட்டு, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு பார்த்தீங்கன்னா 25/11/2024 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30/12/2024 அன்றைக்கி முடியுது. அடுத்தது பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட்டு அது எப்போ பண்ணுவாங்கன்னா 8/1/2025 அன்றைக்கி பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 21/1/2025 டு 24/1/2025 வரைக்கும் நடக்க போகுது. அப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ண யார் யார் செலக்ட் ஆகிருக்காங்களோ அந்த லிஸ்ட் இந்த வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும்னா 2020லேருந்து 24 வரைக்கும் இன்ஜினியரிங் முடித்த எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.